மண்டை சரியண்டு ரிஸ்கான வேலை அந்த தார் போட்டு நிற்கிறது ஆள் இதெல்லாம் கொடுக்கறது தான் ஜி போல கண்ட வரையும் நல்ல கம்பி இல்லை இது நல்ல கம்பி ஆள் புறவை கொண்டு வச்சு இரும்பு காரணம் கொடுக்குறது செலவடியால் என்ன நெருப்புழம்புவா நீங்கள் முடி வெட்டிக்கலையா நீங்க கீழே நின்று பார்த்தா மேலே வந்து நல்ல ஒரு டிசைனிங்கில் வந்து வரும் அம்மா சுண்டல் நெருப்பு தான் நம்ம அடைக்கிறதுக்கும் அவங்க அடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதான் வித்தியா பொறுப்பா வைக்கணும் நான் கல்லுகள் அடிப்புல அதுதான் அண்ணா வணக்கம் எங்கோ இஞ்சால வந்த பார்த்து உலக கொண்டு கிடக்க போலையா மற்றது எப்படி வெங்காயம் அந்த வளக்கார கேள் அந்த காவாரியோட 3 ஓட்டையும் அடிக்கண்டா பட்டார்புடான்னு பறக்கு ஓட்டேன் வந்து பையும் பாய்யா மிரட்டி பூச்சி கதையும் இல்லைமே சொன்னேன் 2 பேர் எனக்கு அந்த வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு உண்மையாண்டைக்கு நீங்கள் இல்லைன்னா இது வேலை குறையெல்லாம் நின்று இருக்கும். இப்போ வந்து சுத்த வர வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. விளிம்பு அப்படியே சைட்டாக உடைச்சாதான் அந்த மாவுள் வைக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. இதில் பார்த்தாரு 2 திருவள்ளி நடக்கும் கண்குன்னெல்லாம் சுத்த வழி விட்டு. அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை மாதிரி அண்ணாட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது என்ன சொல்கிறது, இன்றைய தினமும் வந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. நேற்றைய முந்தின வீடியோவில் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க என்னென்ன மாதிரி வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு என்ன சொல்கிறேன், என்ன இருந்தாலும் ஒரு ஸ்டெப் வந்து வேலைகள் வந்து முன்னறிக்கணும் தான் சொல்லணும். நிறைய வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இன்றைய தினம் நாம் வந்து தனியாக இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால், அண்ணாக்கள் வந்து காலையிலே வந்து போயிட்டாங்க. யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி டைல்ஸும் வந்து எடுக்க வேண்டி இருக்குது. அப்போ அதையெல்லாம் எடுத்து கொண்டு வாரந்தாமே நீ அப்போ வீட்டை நின்றா ஒரு வீடியோ ஒன்று செய் இந்த வேலையில் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க. அதே டைம் வந்து நானுமே வந்து காலையில் அண்ணாக்களோட போயிட்டு தான் வந்து பார்த்தாலே முகத்தில் ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும். முடி வெட்டினேன். நான் முடி வெட்டிட்டு அப்போ தான் நானுமே வந்து அப்போ வரும்போது வந்து இப்போ நவி சொல்லியிருந்தான் வந்து கவிதாசன்னா உங்களுக்கு வரட்டுமா வந்தால் அவருக்கு அவரை சொன்ன அப்புப்பான்னு சொல்லி. அப்போ ஏண்டாண்டு கேட்டேன். ஆள் வந்து ஏதோ உடைச்சிட்டு இருக்கான். என்னடா உடைச்சிட்டு இருக்கு? ஓட்ட அடைக்கிறார். முதல் மேலே முடியால அந்த மேல அந்த சைட் வழியை தட்டி உடைச்சிட்டு இருந்தான். அதை உடைச்சு காட்டினார். பிறகு கிருதி வந்துட்டு கிருதி வர அதை உடைய கவர்மெண்ட் மாமா உடைச்சு கொண்டு பிறகு கைலாசனை வந்தப்ப அன்னைக்கு புற நீங்கள் சேர்ந்து உடையங்க. சரி, அப்போ வந்து ஆள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ வந்து தெரியும் உங்களுக்கு ஆள் வந்து சும்மாண்டு இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கணும். காரணம்னு சொன்னால் தம்பிர நல்ல காரியங்கள் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்து ஆளுமே வந்து பயங்கர ஒரு முன்மூலமான வேலைகள் செஞ்சு கொண்டிருக்காரு. நேற்றைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஆள் வந்து மேலே ஒரு எம்பட்டுத்துட்டாப்பா ஆள் இறக்கி எடுக்கப்பட்ட வாடு வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து அப்படி வந்து வேலைகள் வந்து எல்லா பக்கத்தாலையும் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதேமாதிரி அண்ணாக்களும் வந்து டைல்ஸ் அது சொல்லி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ இன்றைய தினம் நாங்கள் இப்படியே வந்து போகிறோம். போயிட்டு என்ன மாதிரி வேலைகள் நடக்குது, ஆள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவை வந்து விட்டால் அந்த மணியாசி அடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்ல நான் முழுகவும் இல்லை. வாழைக்கிட்ட ஒரு போவோம் ஏன்னு சொன்னால் எங்கோ பிரே கடைப்போ பிரே சாப்பாடு எடுக்கையோ அதெல்லாம் சிக்கலாக கிடக்கு. ஃபேனு எல்லாம் பழுதா போச்சு. பழுதா போனோட்ட அந்த கண்டெஞ்சர் அது பிரச்சனை உள்ளாடு. மோட்டர் பிரச்சனை யாருக்கு பண்ணி செஞ்சு எடுக்கலாம். கடையில் கொடுத்தா செய்யலாம், கொடுத்து செய்யலாம். எத்தனை ஃபேன் பாருங்க வந்துட்டு ராஷா நல்ல ஃபேனுங்க எல்லாம். இதெல்லாம் புது ஃபேன் தெரியுமா? மூண்டே ஒரே டைம் கொடுக்கக்கூடாது. அது புதுசப்பா, அதுக்கு மோட்டர் போட்டாச்சு. அது மோட்டர் போட்டாச்சு. இது ஆள் இரும்பு கொண்டு வச்சுக்க ஆள் இதெல்லாம் கொடுக்குறது தான் வச்சு போல கண்ட வரையும். நல்ல கம்பி இல்லை, இது நல்ல கம்பி. ஆள் புறவை கொண்டு வச்சு இரும்பு காரணம் கொடுக்குறது. ஓ, இது தேவைப்படுமா? ஆளை கவனிக்காட்டி கொடுத்து விட்டுருவோம். ஆள் தூக்கி வாங்க அவங்கள்ட்ட திருப்பி போய் வாங்கிட்டா இவ்வளோ காசு கொடுக்கும். சரி, அவங்களும் தேவைப்படுமா? தேவைப்பட கொண்டு வாங்க போகல.
போய் கொண்டு அப்போ சாப்பாடு எடுத்துவோம். வேலை என்ன முடியுதோ? முடியும் ஆ கொஞ்சம் தான் கிடக்கு. கொஞ்சம் தான் கிடக்கு. சரி போய்த்து வாங்க. திருத்த கொடுப்பேன். ஓ போய்த்து வாங்க, நம்ம கணக்கு கொண்டு வா. அதுக்கு தான் வச்சு போல் பார்த்து. சரி பேன் கொடுக்க மாட்டான்டா நினைக்கிறேன் நான். அப்போ வந்து நான் குளிக்கவும் இல்லை, அதாவது ஆளோட கொஞ்சம் நண்டு வேலை செஞ்சோட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து வாங்க அப்படியே போயிட்டு என்ன மாதிரி வேலைகள் நடக்குது, என்னென்ன மாதிரி கட்டத்தில் நிற்க அந்த காட்டிட்டு நேற்று அந்த பாக்ஸ் வாரில் அந்த பல்கனிக்கு வந்து அதெல்லாம் அடிக்கிறது சும்மா வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து நேற்று எதுவும் வீடியோக்களில் வந்து காட்டியிருப்போம். இப்போ வந்து அதை தான் நாங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறது முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்து போயிட்டு என்னென்ன மாதிரி நடக்குது அதே மாதிரி செல்லக்கிளியோடு சேர்ந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருவோமா. செலவட்டியல் என்ன நெருப்பழம்புவா நீங்கள் முடி வெட்டிக்கலையா? நீங்கள் ஒரு வித்தியாசமான வடி ஒன்று தெரியுதப்பா. ஆ அது அப்பா வைக்கிற வேறு அப்பா வைக்கிற வேறு இல்லைடா, அவ்வளோ என்னடா அப்பா. ஆனால் பெருசாக நல்லா இருக்கேண்ணே, பெருசாக நல்லா இருக்கேண்ணே. அந்த இது பெருசு அதான் நல்லா இருக்கு. வேற இந்த டாஷா ஆச்சா மண்டை சரியண்டு கவனமா நில்லுங்கப்பா. கடவுளை மண்டையில் ஒன்று விழுந்தாங்க கோதாரி கூட கதையண்டா. அது என்னடாப்பா வேலை நடவுல மிஸ்டேக் வரலையோ. அதே மாதிரி வந்து கீழையும் வந்து இப்ஸ் வேலை நடக்குது முன்னுக்கு. அதே மாதிரி இந்த இதுக்குமே வந்து நடக்குது வேலை. அதாவது இந்த கீழே நின்று பார்த்தா மேலே வந்து நல்ல ஒரு டிசைனிங்கில் வந்து வரும். அதுக்கான வேலையெல்லாம் வந்து நடந்து வந்துருக்குது. அதே மாதிரி இங்கேலாம் வந்து முடிஞ்சுது, குட்டியெல்லாம் அடித்து முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த சின்ன லைன்களுக்கு இப்போ தம்பியாக வேலை செஞ்சு வந்துருக்குறாங்க. எதுவுமே வந்து ஒரு வேறு லெவலில் வரும். இது வேலை செய்கிறன்றத விட அந்த தாவார் ஓரன்ற பயங்கர ஒரு கஷ்டமாக இருந்தது அப்போ பொடியனுக்கு. ரெண்டு சொன்னால் பயங்கர ஒரு ரிஸ்க்கான வேலை. அந்த தாவார் ஓட்டு நிற்கிறது ஒரு மாதிரி அடித்து எடுத்துட்டாங்க. எங்களை சைடில் நிற்க இப்போ வந்து பாப்போம் ஆள்ற வேலை என்னமா என்ன போகுதுன்னு. நம்ம எப்போ என்ன சும்மா அறிக்கல கண்ணுங்கனாலாம் அப்பா எங்கே நிற்காள் இறங்கி நிற்கோ எங்கே அழகாலே செல்லக்கிளி அம்மா சுண்டல் நெருப்பு தான். ஆ அடுத்தோட்டையா ஏதோ ஏதோ உடைச்சிட்டு நிற்கலான்டா அவன். ஓ ஓட்ட ஆறு ஆஹா ஓட்டையில் அடைச்சி போட்டு போவோம். அப்போ ஓ அதான்டா வெப்புறா பாருங்க. நீங்கள் என்ன ஆக்கினியாடு? ஆ இது பாலியல் ஆடுறாங்க. நிமிந்து வாரம் வந்தாலே ஜோரா பாரு மேலே மேலேயும் ஆள் நேற்று அடைச்சிக்கிறாப்பா. இதுல இருந்து ஆள் நேற்று ரைக்கு எடுக்கப்பட்ட வாடு. ஓ கல்லொண்டு பார்த்து எடுக்கட்டே கொண்டாந்து முடிஞ்சியா? மணியாசியும் கொண்டாந்து அதுதானே மணியாசி. மணியாசான கேட்ட நீங்க அது ரெஜிபம் இல்லை எவ்வளோ தேடி ரெஜிபம் தேடி பாருங்க இல்லை அதுதானே. அப்போ அந்த அதை கொண்டு அந்த சீட்டு இது என்ன மாதிரி அப்பா நாங்கள் இப்போ வேறு யாரையும் முடிஞ்சு அடைக்க வலிக்கிட்டா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கீழே இருந்து முட்டு கூட அதான் அந்த உறுதிக்காதவனுக்கு சொன்னாங்க. நம்ம அடைக்கிறதுக்கும் அவங்க அடைக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குதான். ஆ அதுதான் வாயால் கதையலாம் என்ன இருந்தாலும் நம்மட ஒரு வேலை செஞ்ச அனுபவத்தையும் காட்டத்தான் வேணும். காட்டாமல் எவ்வளோ ஓட்டை அடைச்சோண்டு வரோம். அதுதான் இது என்ன மாதிரி வாரம் கொஞ்சம் பொருளை கல்வி உனக்கும் அவசரம் கூட விளையாட ஓட்டு இறக்கி அளவு வச்சு உருக்கினா தான் சீமெண்ட் ஓடலாம். அதுதான்
இதே செய்து அடைச்சிருங்க அப்போ கிரேட் பாரம் போ மடைக்கு செட்டியா பொறுப்பா வைக்கணும் என்ன கல்லுகள் ஓ அடி விழுந்தது அடிப்புல அதுதான் விழுந்து நாசல் மசால் தான் பிறகு அவன் வந்து பேசுவான் ம் எனக்கு உறங்காம நிற்கிறதுதான் ஏன் இந்த வேலை கட்டி போனாங்க குഞ്ഞாவண்டா என்ன போட்டான் போகணும் செய்யவும் தான் போகணும் அதான் இப்போ என்ன விருது ம் அந்த கிருஷ்டியை ஓ இறந்து கொடுத்தாலும் ஓ ஆள் அந்த வேகமாக கிருஷ்டி அடிக்கிறதுக்கு முடியல அதான் அது நாங்கள்லாம் அடிக்கணும் அடிக்கும் உளியும் கேட்டு பேர் உளியும் குட்டியல் மாதிரி அடிச்சு காட்டுனா சரியா இதுல இருந்து இதுல மடிச்சு உளியும் குட்டியெல்லாம் அடிப்பேன்டா அடிச்சு விட்டாய் நான் விடப்பேன் அவிலாசனா ஒளியால தான் அடிக்கப்படுறாராம் கிருட்டி வேண்டாம் கிருஷ்டி தான் மெல்ல ஒன்று ரெண்டு கீழையும் விழுற மாதிரி கிடக்கு அது அளவில்லாம அதான் ஓ என்னண்டு ஒரு கூலி வேலைக்கு போனால் ஓ செய்து போட்டு வந்துடுறா ஓ என்ன ம் சிமெண்ட் எடுத்துடா ஓ இந்த இதை எடு அது எடு ஐயா பிஜான்னு வந்து ஜாக்கி உண்மை கதாடாப்பா இப்போ வேலை மேஷம் வேலையராங்களோ டைல்ஸ் வேலையராங்களோ ஆறுனா வேலை செய்யலாம் இந்த எடுபடி வேலை இருக்கு காலமே சொன்னா மாட்டேன் மாவளி சிமெண்ட் கோடு 20 பக்கெட்டு பருப்ப மாட்டேன் அது கோடு அதை கொண்டு வந்து பறிச்சு அவனையும் கொண்டு வந்து அதையும் கொண்டு வந்து விட்டு தண்ணி எடு போதில் கபடி உண்மை கதாடாப்பா எடுபடி வேலை அடிக்க முடிஞ்ச வேலை தெரியுமோ என்ன செய்ய என்ன அது செய்யும் பண்ணுந்தேன் அது கட்டாயம் செய்யத்தான் போகணும் அதே போல் இந்த அறிவல் செய்யத்தான் போகணும் இல்லாட்டி இது பேக்காட்டு வேலை என்ன பேக்காட்டு வேலை பார்ப்போம் அண்டு அந்த அண்ணன் அடைக்க சொல்ல என்ன இருந்தது என்ன இருந்து முட்டை கொடு அங்கே உங்களிருந்து முட்டை வந்தால் நான் அடைச்சி போட்டு போகணும் அது குழந்தையும் செய்யும் தானே அதுதான் அப்போ அவையே என்ன பிரச்சனை கொஞ்சம் மினக்கெடுத்து கொண்டு வைப்பாங்களா பார்க்குறேன் அங்கே முட்டையை இந்த முட்டையை குடும்பம் செஞ்சியா வட்டி குத்தாடி பெரிய தூளா தான் உழம்பிக்கிங்க குத்தலியான்னு இருந்தால் இங்கே சரி படம் இந்த கிருத்தியாலே அடிக்கிறதுக்கு இவ்வளோதைக்கு சுட்டியாலே அடிச்சுட்டு போயிருப்பேன் அதுதான் கிருத்தியும் பிடிச்சிருப்பேன் என்ன பேசுனா அந்த நெஞ்சொருக்கா உத்தரவு மாட்டோம் அதுதான் புள்ள அது புள்ள நம்ம செய்ய நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு எஃபெக்ட் ஒன்று காட்டும் கடைசியாக அண்ணா வணக்கம் எங்கோ இஞ்சால வந்த பார்த்து உலக கொண்டு கிடக்க போலையா ஆள் சாப்பாடு எடுத்து வந்தா சோதனா அவர் என்ன பேசுங்க காசு ஆள் அஞ்சால் வர சொல்லுங்க அவர் வர சொல்லுங்க என்ன இப்போ காசு எங்கே போனோம்னா இப்போ லக்கண்டு வேலை அதுதான் உங்களை நான் சொல்லுவேன் ஓட்டி அடைக்க போகிறேன் தானே அதுதான் இப்போ வேறு ரங்கையெல்லாம் இப்போ மரியாதை வேலை வேறு ரங்கையா அதுதானே இப்போ அடைஞ்சிக்கலாம் வரும் வேறு இறங்குற வேலை உங்களோட வேலை என்ன நண்டைய முடியுமா அவன் கரண்டடா அதுவும் அந்த புட்டியான ஆள் பேர் முடிச்சார் அந்த கில்ட்ரிங்க உங்களுக்கு காசு ஒன்று சொல்லி இதுக்குள்ள கிடைக்கல வேறு இறங்குற ஆகல்ற வாடு போயிடும் சரியா போய்த்தோம் மாவோட வேலையில பார்த்துல ஆளு வட்டு குத்துலாடி இங்க இருந்து வாடல ஒத்தரும் நெருப்புஞ்சோறும் தான் பிறகு நாங்க வடுத்த வாடல இங்க அதிலே இருந்து முட்டு கொடுக்கணுமா இதே இருந்து முட்டு கொடுக்கணுமா ஈஸியாக இருக்கு அதுதான் ஆத்திரமாக அடி ஒன்று மொத்தமாக இதெல்லாம் போய் பெரிய வழிதான் அதுக்குள்ள கையும் மூட்டையிலாம் இன்னும் எத்தனை ஓட்டம் வரல அடங்கி கிடக்கு அங்கால அடங்கி இருக்கலோ அதுகள் வேற இதுகளாலாம் ஆக்கினேன் இதுதான் ஆக்கினேன் ஓ அந்த பைப்பில் அடைக்கணும் அதுகள் கீழே அடைக்கு ஓ அங்கால தொங்கல் அதுகள் டொய்லெட்டு பக்கத்தில் அதுகள் பிரச்சனை தானே கீழே சமாளிக்கலாம் கீழே செய்கிறது
அதுக்குள்ள வந்து செய்யலாம் மேலாம் வரணும் போல. இதுக்கு ஒரு ஆளை பிடிக்கும் எல்லாத்தையும் அடைச்சி வச்சு. எதுக்கு ஏன் நல்லா பிடிப்பேன்? ஏன் என்ன வேலை? ஏன் எங்களுக்கு என்ன வேலை? கிடக்கா 2 கிடக்கா குழு குழு காணும் காணுமா? மூட்டு சாப்பாடு தான். ம் சரி அடிக்கடி வந்து போங்க. என்ன தூக்கி ஏன் தகுந்த வேலை அதால் வர்றது நீ அடுத்தாள் தண்ணியெல்லாம் பாதமாக விடணும். இல்லை இல்லை அதுகளுக்காகத்தான் நான் இப்போ அன்றைக்கு நேற்று குட்டி தண்ணி ரோட்டி அடக்க தெரியும் அந்த மழை மழைக்கு வந்த போட்டு ஐயா அனுப்பாட்டு அடிக்க இந்த ராசா நான் மழைக்க வேண்டாம் நான் பாருறேன் அந்த டஸ்ட்டில் தண்ணியால் ஊற்றி அதை கழுவாமல் பிடிச்சால் கடை வந்து பிடிச்சா இப்படித்தானே எல்லாரும் வேலை செய்யலாம். அதுக்காக நான் ஓட்டனால தான் அடைச்சேன். இப்போ வேலையை முடிக்கணுமெண்டா இதுக்குள்ள ஒரு தகட்டு துண்டை வச்சு போட்டு கீழால மேலால சீமந்த போட்டாலும் அடைக்கலாம். ஓட்டை அடைக்கலாம் எல்லாரும். அந்த முறையுமே அடைக்கிறதுக்கு தானே விஷயம். அதுதான் வேலை. இப்ப எல்லாரும் இப்படி மீனக்கட்டு சின்ன சின்ன கம்பளை எறிய பாரு சீமந்து ஓடாயின்னு சீமந்து ஓடாயின தள்ளி முத்தாயின ஒழுங்கா கல் அடுக்காயின அப்படி அந்த விளக்கம் அந்த பதமா பொறுப்பா செய்யலி அந்தந்த அகல் நிக்கணும். இல்லாட்டி படம் கையால் அள்ளி வைப்போம். கையால் அள்ளி வைப்போம். மற்றது எப்படி வெங்காயம் அது வந்து இந்த வேலையில் வந்து தான் வந்து மனம் வச்சு செய்வோம். உண்மையாக கோழி சொல்லி எல்லாம் மனம் வச்சு செய்வோம். அப்புறம் நைஸா பூக்காட்டி போட்டு நைஸா விடணும். கூட அமர்த்தவங்க கூட நைஸா விட்டுட்டு புற கொஞ்சம் மாவை போட்டு அகளை இறுக்கி போட்டு சரி மாவை போட இறுக்கி இடிக்கணும் ஆக்க. இப்போ இந்த ஒரே அடியா மட்டமாக போடலாம். இப்படி போடக்கூடாது. கொஞ்சம் மா போடுவோம். மா போட்டால் தான் அப்படியே கடிக்கும். அப்படியே விழுந்தான் ஒன்றும் செய்யல. அது செய்யலாம். நான்டா கல்ல போடாமல் சிமெண்டில் கொஞ்சம் உருக்கு கொண்டு பார்த்தா நிற்காதான். நிற்காது நீ பஞ்சு போடுறாங்க. கடை மூட்டையில் அப்படி அது கடை மூட்டையா. சரி கிடப்பாங்க. இந்த மாவை எல்லாம் கண்டபடி எல்லாரும் கொண்டு மிதக்கிறாங்க. கையில் எடுக்காங்க. கையில் மிதக்கிறாமல் சும்மா செய்து உடம்பு வந்து. அப்போ நீங்கள் இப்போ எத்தனை வருஷம் மேசன் வேலைக்கு போய் எத்தனை வருஷம் வரும்? இவ்வளோ காலம் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 30 வருஷம். 30 வருஷம் வந்து அந்த வேலியண்டு இல்லை. வேலியால மாற்றி தேங்காய் வியாபாரம் ரஜ்ஜி கடை அப்படி எல்லாமே பருத்துறை 94ஆம் ஆண்டு பருத்துறையில் கடை. சரியா? 94 புறக்கே இல்லைடா விஷரா 94 அப்படியான கதையில தான் கதைக்கிறோம். என்ன 94 என்ன நடந்தீங்கன்னு தெரியும் நமக்கு. 2000 பிறகு தான் கொஞ்சம் தெரியும் நமக்கு. நீ அப்போ இப்போ என்ன சொல்லி கேட்குறோம்? கிழவன் சரி நான் முடி வெட்டிட்டு வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கின்றாவில் எனக்கு அங்கே குளிக்க மனம் வரல. அப்படி வந்தேன் நான். குளிக்கிற இப்போ குளிக்கக்கூடாது. அடிச்சு போட்டு அதுதான் உங்களோட கிருப்பி பிழைச்சி போச்சு. ஆள்கிட்ட பண்ணு ஆட்ட அந்த பொடியை அனுப்பாங்க ஜிப்சம் பண்ணி. ஓகே இப்போ மண்டோடைய பார்த்து அவ்வளோ ஜிப்சம் போட்டு கொண்டு உள்ள பார்த்தியா மண்டையில் இது ஸ்கூர் அடிச்சு நின்றவனால் விழுந்துட்டு கொண்டு நல்ல காலம். பைப் உடவுகளுக்கு நீர் அந்த உடவுகளுக்கு அது சின்ன கல் வைக்கலாம் போல. ஓ பெருசாக போகும்போது சரி அது உயரம் கூடிடும். இந்த இதை தேங்காய் உடைக்க வேண்டியானே கையில் வச்சு
உயரம் கூடுது உயரம் கூடுது உயரம் கூடுது. ஓ அவள் போவாள் கள்ளி குடிக்கிறாட்டி போடுவாள். ஒரு புடிமானம் இல்லாட்டி இறங்கிடுங்க. இது காணும்போல தானே உயரமாக தான் உயரமாக தான் இருக்கேன். அங்கே தட்டி போக்காட்டலாம், தட்டி போக்காட்ட அங்கே எல்லாத்தையும் தட்டி கொண்டு போகும். ஓ உறவு சரி எல்லாம் செல்லாதாண்டு கொண்டு விடும். சீமெண்ட் எல்லாம் சரி அது பாப்பா கொஞ்சம் முடிமானம் இல்லாட்டி கீழே எல்லாம் குடிமானம் இல்லாட்டி கீழே. சரி இப்போ நான் வந்து இந்த ஓட்டையை அடைஞ்சு பார்த்தோம். பாராய் கொஞ்சம் லைட்டாக எந்த மாதிரி கிடக்கு. கவனம் அப்போ பிரச்சனை இல்லையா? சரி அப்போ ஓகே, அப்படி வந்தால் ஓகே. செய்வது காணா வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறேன் வந்துட்டு ஒரு 3 கரண்டியால் வெளியே போடும். ஒரு 3 கரண்டி சீமெந்து போடாது, ஒரு 4 கரண்டி மண்ணை போடும். சரியோ ஒரு 2 கரண்டி சீமெந்தை போடும். அப்படி குழைச்சோம் மசாஜ் பண்ணி விடு. தண்ணி விடாம என்னடா உண்டா கதை, நீ ஜோக் அடிக்காவலடா. அப்படிதான் கதைப்பான். அப்படி மசாஜ் பண்ணி விட்டு கொண்டா, மசாஜ் பண்ணி எடுத்தோம்டா. அதுக்கு சாப்பாடு போவாங்க. ஓடியா சாப்பாடு எடுக்க போகணும். சாப்பாடு எடுக்க போகணும். ஓடிதான் மணியாசியால் அமர்த்த தான் சரி. மணியாசாலை அமர்த்தினார் என்னண்டா இந்த பக்கத்தை கொஞ்சம் புட்டியாக விட வேண்டாம். தண்ணி இல்லாத வடிக்கிறான் அடிக்கத்தானே. இங்கே வெள்ளம் அங்கே அந்த பூர்வம் கொண்ட லோலியில் இந்த மட்டத்துக்கு எடுக்கதே இல்லையோ? என்ன பண்ணுறது இந்த நில இது மட்டத்துக்கு, இந்த மட்டத்துக்கு தான் எடுக்கணும். இந்த கொஞ்சம் உயர்ந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா தண்ணி இங்கே விரட்டு, தண்ணி நில்லாமல் அப்படியே தண்ணி விரட்டு. கல்ல மண்டா அங்கே தண்ணி நிற்கும். அதான் கொஞ்சம் உயர்ந்தாலும் பரவாயில்லை. அதான் கேட்டேன் சந்தேகத்தை. இதுக்குள்ளே ஒரு பழைய கட்டுக்கிறேன் கூடாக்கே உளி சுற்றியெல்லாம் இல்லை. இதெல்லாம் பழைய அதான் சும்மா தட்டி விட்டா சரி, சுத்தியலால் தட்ட சரி. இப்போ வெட்டையெல்லாம் விட வேண்டும். இப்போ வெட்டி விடையெல்லாம் உடஞ்சுவோம். 2 சீமெண்ட் ஒன்று அந்த கொண்டு தான் அந்த அங்காலையும் அங்கால ஓரமெல்லாம் ஃபுல்லாக பார்க்க இடங்கா கிடக்கு. அந்த சைடு தான் இது. அது உள்ள மறுபடியும் வண்டியால் சேவ் பண்ணிவிடுவோம். இப்போ சீமெண்டை கொண்டு வந்தால் கிடக்கு. இதில் புட்டி அந்த பழைய சீமெண்ட் கொண்டு தான் கிடக்கு. சட்டையெல்லாம் இப்போ கொண்டு இப்போ வேண்டாம் ஒதுக்கண்டு போம். காயட்டும் அதுதான் சரி பிள்ளை அப்படின்னு உனக்கு குழச்சிட்டு கொண்டா கட்டிக்கலாம் 3 2 கணக்கு தான் கிடக்கும். சரி அது குடிக்கிறதா பரவாயில்ல. கொண்டா அப்போ ரைட் என்ன போயிட்டே இல்லை. அப்போ நான் முதல்ல சொல்லுவோம் கதை. அது என்னென்னா அது பெருசின் தெரியல. பெருசின் தெரியலன்னா அப்போ அந்த வீட்டுக்காரான்னு சொன்னார், இண்டியோட இந்த வேலையால் முடிச்சு போட்டு எனக்கு நேரம் இல்லை. பிரின்சிபலாரோ இந்த வேலையை இன்றைக்கு முடிச்சுக்கணும். ஒரு 3 கன வேலை இல்லை, கொஞ்சம் வேலை. ஒரு 3 டபுள் சீட் மரம் அடைக்கிறது, அதே மாதிரி ஒரு பிளேட் உண்டா இருக்கிறது. அப்போ 2 மேசன் நான் தான் கூலி. அப்போ நான் அந்த பிளேட் குழச்சி கொடுத்தேன். நான் ஒரு மேசனை விட்டது என்ன பிரச்சனைனா, நீ தம்பி அந்த இதே என்ன அந்த ஓட்டையே அடிஞ்சிருக்காரு. சிதறில் 3 ஓட்டை போட்டு தான் லெவல் சீட் மரம் வைக்கிறான் வைக்கணும். அது என்று அவரை விட்டாச்சு. அப்போ நான் பார்த்து கொண்டு வந்து அவருக்கு காவாரி வேலையெல்லாம் போட்டு அவருக்கு உடக்க சொல்லி உளி சுட்டியெல்லாம் கொடுத்தாரு. அவர் மேசன், நான் முட்டாள். அப்போ அப்படி சொல்லி கொண்டு வந்தால் அவர் அப்போ சரியாண்டுட்டு
திருடி அடிபடுது. ஆறா அது அந்த சொன்னாங்க அது அடிச்சுதாக்குமா. அப்போ வேறு வந்து அவர் மேசன் இல்லோ மேசன்ட்டா விழா பிடிங்க நாளைக்கு கொஞ்சம் விழவா. அப்போ அவரை உடைக்க சொல்லிவிட்டார் 3 ஓட்டை. அவரை நான் பார்த்து கொண்டு நிற்கிறான். போற என்ன பிரச்சனை கேட்டேன். ஐயா வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் உடைக்கலாது. நான் ஒரு பஸ்காரனுக்கு அடிக்க சொல்ல போறேன். திருப்பி ஒரு பிறந்தா கொடுத்து விடாப்ப நான் பிறந்தால் தான் பஸ்காரன் சொன்னால் அதை கொண்டாடுவேன். அப்போ எனக்கு எல்லாம் விளங்குது. நான் முடியாமல் சரி அப்போ நீ சொல்லி அப்போ அந்த அளவுக்கு இந்த வேலை நாங்கள் முடியாமல் போகல. சரியோ ஒரு சொல்லிவிட்டு அப்படி முடிச்சு போட்டு தான் போகணும். நீ எடுப்பி ஒரு பேரும் போகணும் நாங்களாம் எடுக்கலாம் கிடக்கு வீட்டுக்காரன்னு சொன்னார். அது இந்த உடைக்கலாம் நாளைக்கு தான் உடைக்கலாம். ஃபில்ட்ரி ஒன்று இல்லைண்ட நான் பொய்யன்னா நீ இப்போ ஏராசுகள் மற்ற அந்த மேசனை கேள் அந்த அந்த வளகாரால கேள் அந்த காவாரியோட 3 ஓட்டையும் அடிக்கண்டா ஒரு பட்டார்புடான்னு பறக்குது ஓட்டேன். வந்து பையும் பாய்யா மிரட்டேன் பூச்சி கதையும் இல்லை மேசன் 2 பேர் உடனே அடியான் சனார்புடான் அடிச்சு உடைச்சி போட்டு உடனே அந்த மிரமெல்லாம் வச்சு கட்டி போட்டு இந்த வேலையை முடிச்சு போட்டு வீட்டை வந்தாங்க. அப்படியே சில வேலை அப்படி வேறு இந்த நீங்கள் விளையாடு அந்த காலத்தில் என்ன மாதிரி வேலையில் போய்க்கன்னு சொல்லு ஆள் பாருங்க. அப்படி கட்டாயம் அந்த வேலைகள் அப்படித்தான் அப்படின்னு அந்த பம்முறை வேலை அந்த பம்முறை வேலைகள் தான் அப்படித்தான். கவனம் இல்லை அது அந்த பம்மின் போட்டு அப்போ அன்றைக்கு நான் இல்லை என்றால் சரி அந்த படம் சரி உறவே நான் கிடக்கும். அப்போ அந்த எனக்கு அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்லி உண்மையாண்டைக்கு நீங்கள் இல்லைன்னா இது வேலை குறையெல்லாம் நின்று இருக்கும். எனக்கு இல்லை மெனக்கேடு நான் வந்து கூடாது கல்யாங்காட்டுடம் அதான் புழக்கம் மெயின் புழக்கம் வந்து போயிடாது எல்லாரும் திறக்கம் உள்ளதுதான். அதுதான் வேலை ஏறுறதும் கிடையாட்டுறாப்பா. கனாட்டு கூட சரி. என்னண்டு சந்தேகத்தை கிளியர் பண்ணி போட்டு அடைவோம். ஓ குறை சிக்கலாக போடும். சிக்கலான் சரி அதுதான் இப்போ எவ்வளோ நீட்டாக கிடக்கு. சரி சுத்தவரை பாருங்கோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. எதை உடைக்கணும் இந்த லைன் ஃபுல்லாக உடைக்கணும் என்ன என்ன சீமந்து கோய் கடாச்சு அப்போ இந்த லைன் ஃபுல்லாக உடைக்கணும் என்ன இந்த விளிம்பு அப்படியே சைட்டாக உடைச்சாதான் அந்த மாவுள் வைக்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா. அதனால் நாங்கள் இப்போ அதை உடைக்க போகிறோம். அவங்கள வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அவங்கள ஒன்று தான் இன்னும் ஃபிட் பண்ண வேண்டி இருக்குது. மற்ற எல்லாமே வந்து முடிஞ்சுது.
இப்போ வந்து சுத்த வர வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நீங்களும் உங்களோட கருத்தையும் வந்து சொல்லுங்க. இப்போ வந்து நாங்கள் தீவிரமாக இந்த ஒரு வேலையை வந்து செய்ய போகிறோம். என்ன சைட்டுக்கு அந்த சைட்டுக்கு வச்சு அந்த இது போல் பேப்பர் போலட ஏதோ ஃபுல்லாக இஞ்சால வீடியோ எடுக்க போகிறேன் நானும் எடுக்க போகிறேன்னு சொல்லி திணிக்கான் உடைப்பு அவங்க அந்த ஓட்ட முடிய நம்ம உடைச்சி எடுத்து இதஞ்சு எடுத்தா சரி. அவங்க அந்த ஓட்ட முடியாரு நம்ம இஞ்சால எழுத்து எடுத்தா சரி. வாசன் தலைமையிலாம் டீம் நெருப்பாக வேலை செஞ்சு கொண்டிருக்கு. நீ என்ன போன் ரெடியா? கஷ்டமாக இருக்குது உடைக்கிறது. கஷ்டம்தான் உங்களுக்கு தான் எப்படிலாம் இதில் பார்த்தாரு நிறுத்திட இல்லைடாப்பா கண்குன்னெல்லாம் சுத்த வழி விட்டு உங்களுக்கு பழகி போச்சு. நமக்கு சரி வரும் இப்போ சரி ஏன்னா இவ்வளோ நேரம் பட்ட வாடு ஆடி ஆடி ஓ நெருப்பு தானப்பா. வட்டங்களப்பா சரிதாங்க. ஒரு பேன் 6000 ரூபா. 6000 இது மோட்டார் மாதம் 3000க்கு மேல். 2500 முடியும். என்னது நான் மாற்றினான். இப்போ 6000 ரூபாய் எடுக்கலாவே. இப்போ அன்று நாங்கள் உடனே 10,500 சின்ன பேர் 6000 தான். நீங்கள் சொன்னப்போது நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதை விட நாங்கள் சொன்னப்போ ஆள் நம்பாங்க. ஆளுக்கு முழு பிரச்சனையும் தெரியும். அதை விட இங்கே இவர் விடாது. ஒரு கதை புள்ளியன்னா அந்த ஒத்துக்கொள்ளாது. ஆழத்துக்குள்ள ஆழத்துக்கொள்ளாது. அப்போ ஆகல்ற வேலை முடியுது தானே இதோட? பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு. எது கம்பிக்கு அடிக்கும் பெயிண்ட் இப்பயே அடிக்க புரியுதோ? நாளைக்கு அதுதான் அதுதான் இதே தொழில் இங்கேயே வந்துட்டா கூலி கொடுக்குறேன்னா அதுதான் ஃபுல்லாக அடிக்க மாட்டோம். க்ளீன் பண்ணி போட்டு டச்சப் அடிச்சு விட்டு விடுவோம். சும்மா இப்போ ஏத்தக்குள்ள உள்ள கீறுப்பட்டதுக்கு தானே கீறுப்பட்டதெல்லாம் அடிப்போம். ஃபுல்லாக அடிக்க மாட்டோம். அதான் டச்சப் பண்ணி விட்டா சரி. சுடைப்போம் உடச்சி போட்டு பார்த்தா தெரியும். ரெண்டு மூணு ஆமாம். சரி நாங்கள் எங்களோட வேலையை தொடங்க போகிறோம். தொடங்குவோம்.